இஸ்ரேலுடனான போர் காரணமாக ஈரான் தன்னுடைய வான்வெளியை மூடிய நிலையில் ஈரானில் இருந்து இந்திய மாணவர்கள் 1000 பேர் வெளியேறுவதற்காக வான்வெளியை அந்நாட்டு அரசு திறந்திருக்கிறது. ஈரானின் மிகப்பெரிய விமான நிறுவனமான மகான் ஏர்வேஸில் 3 விமானங்கள் மூலமாக இந்திய மாணவர்கள் அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். இஸ்ரேல் தாக்குதல் இல்லாத நகரமான மஸ்ஸாத் வழியாக இந்திய மாணவர்களை பாதுகாப்பாக அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. 8வது நாளாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மோதல் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் இந்திய மாணவர்களை அழைத்து வர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்திய மாணவர்கள் வெளியேற வான்வெளியை தற்போது ஈரான் அரசு திறந்துவிட்டிருக்கிறது. இது பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விவரங்கள். அதாவது ஈரான் இஸ்ரேல் இடையே போர் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானில் உள்ள இந்திய மாணவர்கள் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கான ஏற்பாடுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் இடையே போர் என்பது தொடர்ந்து 8வது நாளாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதில் இந்தியாவை சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் அங்கு பயின்று வருகிறார்கள். அவர்களை பத்திரமாக இந்தியா கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை பொறுத்தவரையில் ஆபரேஷன் சிந்து மூலம் மேற்கொண்டு வருகிறது இந்த மாணவர்களை கொண்டு வரும் திட்டம். இதன் மூலமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு 110 இந்திய மாணவர்கள் அர்மேனியா எல்லை வழியாக இந்தியா அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 1000 இந்திய மாணவர்கள் ஈரானில் இருந்து இந்தியா வந்தடைய உள்ளதாக ஈரான் நாட்டிற்கான இந்திய துணை தூதர் டெல்லியில் இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து கோம் நகரம் வழியாக மஸ்ஸாத் நகருக்கு மாணவர்கள் அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். பின்னர் அங்கிருந்து இந்தியாவிற்கு ஈரான் நாட்டின் மிகப்பெரிய விமான மூலமாக மகான் ஏர்வேஸின் 3 விமானங்கள் மூலமாக இந்தியா அழைத்து வர இருக்கிறார்கள். ஈரான் துருபெகிஸ்தான் நாட்டின் எல்லை அமைந்திருக்கின்ற நகரம் இந்த பகுதியாக இருக்கிறது. இங்கு இஸ்ரேல் தாக்குதல் இல்லாத நிலையில் இந்த நகரம் வழியாக இந்திய மாணவர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்ப இருக்கிறார்கள். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக ஈரான் அந்த நாட்டினுடைய வான்வெளியை ஏற்கனவே மூடியிருந்த நிலையில் இந்திய அரசினுடைய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்திய மாணவர்களுக்காக அந்த நாட்டினுடைய வான்வெளியை ஈரான் அரசு தற்போது திறந்து விட்டதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த அந்த இந்திய மாணவர்கள் தற்போது இந்தியா வர இருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.